அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வநஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. 3வது அத்தியாயம் 74வது வசனம். 73 கடைசியாக என்ன படித்தோம்? யூதர்களை பார்த்து அல்லாஹ் பயான் பண்ணிகிட்ருக்கான். இப்போ யூதர்கள், அதாவது ஃபஸ்ட்டு நஜரான் கிறிஸ்தவர்களை பார்த்து ஒரு முதல் பயான் ஆல் இம்ரானில் வந்துட்டு இருந்தது. மக்கா வெற்றிக்கு அப்புறமான ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் வேதமுடையவர்களேன்னு அல்லாஹ் அஹ்லுல் கிதாப் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்கிறான், ரெண்டு பேரையும் இணைச்சு. இந்த இடத்துல யா அஹ்லுல் கிதாப், வேதமுடையவர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதர்களையும் குறிக்கும், கிறிஸ்தவர்களையும், ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணி குறிக்கும். அதிலே இன்றைக்கி அப்டேட் வெர்ஷன் என்ன அப்படின்னா முஸ்லீம்களையும் சேர்த்து குறிக்கும். யாருக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்காங்களோ, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை யாரெல்லாம் செயல்படுத்தாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே பொதுவாக அது அடக்கிடும். வேதத்தை வாங்கிட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. இது இந்துக்களையோ புத்த மதத்தில் இருக்கிறவங்களையோ குறிக்காது. ஏன்னா அவங்களுடைய வேதங்கள் இருக்கிறதுன்னு அந்த மக்களுக்கே இப்போ தெரியாது. இன்றைக்கும் எங்ககிட்ட வேதம் இருக்குன்னு பெருமையாக சொல்லக்கூடிய ஆட்கள் யார்? கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தான். இது அல்லாஹ்வுடைய வேதம்ன்ட்டு. அந்த வேதங்கள் மக்கள்கிட்டே கிடையாது. யார்கிட்ட? ஜென்ரல் பப்ளிக்கிட்ட இந்துக்களுடைய வேதங்கள், ரிக்வேதம், சாமவேதம் வீட்டுக்கு ஒன்று இருக்கா? ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவ வீட்லேயும் பைபிள் இருக்கும், ஒவ்வொரு முஸ்லீம் வீட்லேயும் என்ன இருக்குது? குரான் இருக்குது. அப்போ இது வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்போ இந்துக்கள் மேலே அந்த குற்றச்சாட்டு சுமத்த முடியாது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு வீடுகள்லையும் வேதம் இல்லை, வேதம் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குற மதரசாக்களையும் இல்லை. இப்போ இங்கே வேதமுடையவர்கள்ன்ட்டு சொல்லிட்டு அல்லாஹ் ஜென்ரலாக பேசுகிறான். அப்புறம் திடீர்னு வேதமுடையவர்கள்லேயே யூதர்களையும் பார்த்து சில சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கு. அப்போ சில விஷயங்கள் அவங்க தப்பாக பண்ணுறாங்க. யார்? யூதர்கள். இஸ்லாத்துக்கு உள்ள ஒரு கூட்டத்தை அனுப்பி ரசூலுல்லாஹ் இஸ்லாம் நபின்னு உண்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? கொஞ்ச நாள் கழித்து அது இஸ்லாத்திலிருந்து வெளியே வராங்க. நம்ம உள்ளே போனோம், இவர் ஏமாத்துற மாதிரி தெரியுது, உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, இந்தந்த ஊர் ஜெயிக்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு பிளானிங் இருக்குது அப்படிங்கிறது ஏதோ ஒன்று காரணத்தை சொல்லிவிட்டு இஸ்லாத்தை வராங்க. அது சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க? அது மனசில் இம்பேக்ட் வருது. ஸோ அந்த ரிலேட்டடாக எல்லாம் தொடர்ச்சியாக பேசிட்டு வரான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், தான் நாடுபவர்களை தன் அருட்கொடைக்கு உரியவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான், மேலும் அல்லாஹ்வின் அருள் மகத்தானதாகும். அப்போ ஹிதாயத்துங்கிறது, அதாவது இந்த மாதிரி கூமுட்டைங்க இந்த மாதிரி வர்றாங்க போகிறாங்க, இவங்க ஏதோ இந்த உள்ள வெளியே கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அல்லாஹ் சொல்கிறான், இவங்க இந்த கெட்டத்தனம் இவங்க பண்ணுறாங்க. என்னதான் இவங்க குழப்பினாலும் நேர்வழி யாருக்கு அல்லாஹ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிறான். தான் நாடுபவர்களை தன் அருட்கொடைக்கு உரியவர்களாக ஆக்கிறான். அல்லாஹ்வுடைய அருட்கொடை எது? ஹிதாயத். அந்த ஹிதாயத்துக்கு தகுதியானவர்களாக சிலரை ஆக்குகிறான். யார் அந்த சிலர்? அல்லாஹ் விரும்பக்கூடியவர்கள். அப்போ விரும்பக்கூடியவர்கள்னால் அல்லாஹ்வுடைய விருப்பம் எப்படி இருக்கும்? இதுவும் இன்னும் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவன் சௌரியத்துக்கு பிடிச்சவங்கள பிடிக்காம அவங்க லிஸ்ட்டு போடுறதில்ல, சில குவாலிஃபிகேஷனை பார்த்து விரும்புவோம். புரியுதா? இஸ்லாத்துக்கு முன்னாடியே சில நற்பண்புகள் அந்த மக்கள்கிட்ட இருக்கும். அந்த நற்பண்புகள் காரணமாக அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அவங்களுக்கு புரிய வச்சுருவான். இஸ்லாம் என்ன அப்படிங்கிறத புரிய வச்சுருவான். அப்போ விரும்புகிறான் அப்படின்னோடனே இப்போ என்ன நினச்சிக்கூடாது, எல்லாமே அல்லாஹ் பிளான் பண்ணிடுறான், நம்ம கையில் என்ன இருக்குது, இப்போ நான் தப்பு பண்ணுறேன்னா கூட அல்லாஹ் தான் எனக்கு இப்படி டிசைன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாவமும் என்ன பண்ணிடுறது? அல்லாஹ் மேலேயே போட்டுறது. இது மாதிரி மீனிங் கிடையாது. குரானில் தாம் விரும்புபவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னால் அதுக்கு மீனிங் என்ன? எதை பண்ணால் நான் விரும்புவேங்கிறது குரானில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். யாரை அல்லாஹ் விரும்புவான், யாரை விரும்ப மாட்டாங்கிறது குரானில் அல்லாஹ் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ மேலும் அல்லாஹ்வின் அருள் மகத்தானதாகும். அல்லாஹ்வுடைய அருள் எப்படி? மிக பிரம்மாண்டமானது. இது ஏன் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, சில பேரை சொர்க்கத்துக்கு அனுப்பி சில பேரை நரகத்துக்கு அனுப்பணுங்கிற தேவை அல்லாஹ்க்கு இல்லை.
அவனுடைய அருளில் அல்லாஹ் விரும்புனா அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளோ பெருசுன்னா, மனிதகுலம் எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ளே நுழைஞ்சு அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்ந்து எல்லாருக்கும் சொர்க்கம் கேட்டு அல்லாஹ்ட்ட வந்து நின்னா அல்லாஹ் ஒன்றும் ஏழை ஆயிட மாட்டான். அல்லாஹ்வுக்கு ஒன்றும் அது சிரமம் கிடையாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருள் மகத்தானது. எவ்வளோ பேர் வந்து கேட்டாலும் நீங்கள் தான் வந்து வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் மெசேஜ். வேதம் அருளப்பட்டவர்களில் சிலர் உள்ளனர், அவர்களை நம்பி நீர் ஒரு செல்வ குவியலை அவர்களிடம் ஒப்படைத்தாலும் உம்மிடம் அதனை திருப்பி தந்து விடுவார்கள். அப்போது இதில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த கிதாபு கொடுக்கப்பட்டவங்க இருக்காங்களே, இப்போ கிதாபு கொடுக்கப்பட்டவங்கன்னு சொல்லும்போது அப்போ யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களையும் சரி, அதிலே சில பேர் இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப நம்பிக்கையானவங்க, ரொம்ப நல்லவங்க. அவர்களை நம்பி ஒரு குவியல் அவங்ககிட்ட போய் ஒரு சாக்கு நிறைய தங்க காசு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கூட, எண்ணாமல் அப்படியே கொண்டு போய் ஒரு 10,000 தங்க காசு கொடுத்தீங்கன்னா கூட உம்மிடம் அதனை திருப்பி தந்து விடுவார்கள். ஒரு காசு கூட எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ நேர்மையாக அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக நடக்கிறாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முகமது மூவியில் கூட பார்த்துருக்கோம். ஒரு கிறிஸ்தவர் வந்து ரசூலா உண்மைப்படுத்துகிறார் இல்லையா, இவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர், எங்கள் கிதாபில் இப்படி தான் எழுதியிருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி உமர் சீரீஸில் கூட பார்த்தீங்கன்னா, உஹது போருக்கு படையெடுக்கும் போது நபிக்கு உதவி செய்யணும்னு நமக்கு எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் கிளம்பி போவார். நீங்களாம் வரலைன்னா கூட போங்க, நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு. இப்போ அது மாதிரி நடக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ இதில் நமக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சைக்காலஜி ஒரு பிரச்சாரம் வந்து இப்போ நம்ம இன்றைக்கி செய்கிறோம். எல்லா மக்களையும் வந்து நம்ம கூப்பிடும்போது எல்லாரையுமே பொதுவாக நம்ம திட்டிடக்கூடாது. அப்போ இதில் அல்லாஹ் பாரு, யூதர்கள் கெட்டவங்க, கிறிஸ்தவர்களும் ரசூலாவை மறுத்தவங்க, மெஜாரிட்டி நிலைமை அதுதான், அவங்களுடைய உலமாக்களுடைய நிலைமையும் அதுதான். ஆனால் அவங்களில் ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க. அப்போ அதை அல்லாஹ் பிரித்து சொல்கிறான். இப்போ பொதுவாக நாமளும் என்ன பண்ணணும், பொதுவாக இப்போ பிஜேபி வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சின்னு வச்சுக்கோ, பிஜேபியில் நல்லவங்களும் இருப்பாங்க. பிஜேபியில் இருக்கிறவன் எல்லாரையுமே நம்ம பொதுவாக திட்டக்கூடாது, புரியுதா? பிஜேபி எல்லாருமே நமக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் சில நல்லவங்க இருக்கத்தான் செய்வாங்க. அப்போ அவங்களுடைய கொள்கை ரீதியாக பேசும்போது நமக்கு என்ன இருக்கும், நம்ம பேச்சை அவங்க கவனமாக கேட்டு அவங்க நம்ம பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ மொத்தமாக திட்டினேன்னா, எடுத்தோன்னே திட்டிட்டேன்னா ஒரு ஆளை, அவங்களுக்கு கோபம் வந்துடும். இப்போ நான் வந்து இப்போ யூடியூப்பில் பேசுகிறேன்ல, அப்போ நான் என்ன பண்ணுறேன், சில சமயம் வந்து ஆலிம்கள் இப்படி தப்பு பண்ணுறாங்கன்றோம். எல்லா ஆலிமும் இப்படி பண்ணுறாங்களா? இல்லை. அப்போ நல்ல ஆலிம்கள் ஒரு 4 பேர் கேட்டுருப்பாங்க. அப்போ அவங்க என்ன ஆகணும், ஆலிம் எல்லாரையும் திட்டுறான் அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்லும்போது அது சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு பயானு முதல்ல பேசினேன், குரானும் சைத்தானும்ட்டு. அதில் 2 விஷயம் பேசுகிறேன். நல்ல ஆலிம்களை பற்றி குரான் என்ன சொல்லுது, கெட்ட ஆலிம்களை பற்றி குரான் என்ன சொல்லுதுன்னு. அதை ஒரு டீமை ஒரு நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆள் என்ன பண்ணிட்டா, அப்படியே நான் கெட்ட ஆலிம் பற்றி பேசினேன்ல, அதை மட்டும் கட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டான். பாருங்கள், ஆலிம் எல்லாருமே திட்டுறேன். இதுதான் ஃபித்னாங்கிறது, அது யூதர்கள் பண்ண அதே அயோக்கியத்தனம். அதை மட்டும் கட் பண்ணி எல்லா பக்கம் பரப்பிட்டுருக்கான். கேட்டுட்டு என்ன அப்படின்னா, பாருங்கள், ஆலிம்கள்னால் நாயின்றான், ஆலிமுன்னா கழுதைங்கிறான், ஆலிமுன்னா பன்றிங்கிறான். குரான் தான் சொல்லுது. 7வது அத்தியாயத்தில் 175வது வசனத்தில் ஆலிம்களை பற்றி நாயிங்கிறான். இதே இன்னொரு இடத்துல ஏடு சுமக்கிற கழுதைங்கிறான். இதெல்லாம் குரான் தான் சொல்லுது. இப்போ நான் சொல்கிறது குரானில் இருக்குது. அதே மாதிரி குரான் வந்து நல்ல உலமாக்களையும் பாராட்டுது. நல்ல உலமாக்களை வந்து ரசூலா என்ன சொல்கிறாங்க, அவங்க நபிமார்களுடைய வாரிசுகள்ங்கிறாங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் சொல்கிறோம். ஆனால் எல்லா பயான்லேயும் அந்த மாதிரி சொல்ல முடியுமானா சொல்ல மாட்டோம். சில இடங்களில் கெட்ட ஆலிம்களை பற்றி மட்டும் அப்படியே சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் ஆலிம்கள் எல்லாரையும் பற்றி என்னுடைய பொதுவான புரிதல் என்ன, எல்லா ஆலிமும் மோசமானவன்னு சொல்கிறேன்னா கிடையாது. நல்ல ஆலிம்கள் இருக்கிறாங்க, கெட்ட ஆலிம்கள் இருக்கு. எல்லா ஜமாத்திலையும் இருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் நல்ல மக்கள் கெட்ட மக்கள் இருந்திருக்காங்க. இந்து மக்களில் நல்ல மக்கள் இருக்காங்க, கெட்ட மக்கள் இருக்காங்க. நாத்திகர்களில் நல்ல மக்கள் இருக்காங்க, கெட்ட மக்கள் இருக்காங்க. அப்போ நம்ம பேசும்போது இது ஒரு கவனத்தில் வச்சுக்கணும். பொதுவாக எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு ஒரு குரூப்பை பற்றி பேசும்போது அந்த குரூப்பில் இருக்கிற நல்லதை பற்றியும் சொல்லணும். அதே மாதிரி ஒரு ஜமாத் இருக்குது, அது கெட்ட விஷயமும் பண்ணும், நல்ல விஷயமும் பண்ணும். அப்போ அந்த ஜமாத்து எல்லாமே கெட்டது பண்ணுது அப்படின்னா அவன் பண்ணுற நல்ல விஷயத்த அவன் என்ன பண்ணுவான், அப்போ இந்த நல்ல விஷயம்லாம் நம்ம பண்ணுறோம், அப்போ அதை வந்து இவன் வந்து பேச மாட்டேங்கிறான். அப்போனா என்ன அர்த்தம், நம்ம எதை செஞ்சாலும் இவன் கெட்டதுன்னு தான் சொல்லுவான், அதனால் இவன் பேச்சு நம்ம கேட்க வேண்டியதில்லை அப்படி நினச்சிக்குவாங்க. அதே குரான் வந்து இந்த இடத்துல யூதர்களை பற்றி புகழவும் செய்யுது. நம்பி ஒரு பொருளை கொடுத்தா எவ்வளோ பேசுது. அதே மாதிரி தான் நாம் என்ன பண்ணோம், ஒரு ஆள் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய நல்ல விஷயத்தையும் சொல்லி, இங்கே பாரு உங்கள்கிட்ட சில நல்ல விஷயங்கள் இருக்குது, ஆனாலும் இந்த கெட்ட விஷயத்தினால அந்த நல்ல விஷயம் அடிபட்டு போகுதுன்னு அப்படி சொல்லும்போது
அவன் என்ன பண்ணுவான், ஓ நம்முடைய குறையை வந்து நம்மளை திருத்தணுங்கிற ஒரு நேர்மையோடு இவன் வந்து நம்மளை பேசுகிறான் அப்படிங்கிற அந்த அந்த ஆங்கிள் எடுப்பான். இல்லைன்னா என்ன நினைப்பான், பார்க்கும்போதெல்லாம் கெட்ட விஷயம் மட்டும் பேசினா என்ன நடக்கும், அது மைண்டில் வந்து அதிருப்தி வந்துடும். அப்புறம் என்ன ஆயிரும், 2 பேருக்கு மத்தியில் மோதல் வந்துடும். இது ஒரு புருஷன் பொண்டாட்டி விஷயத்தில் வரும். என் புருஷன் எப்போ பார்த்தாலும் கோவப்படுறாரு, எப்போ பார்த்தாலும் கோவப்படுறாரு, எப்போ பார்த்தாலும் கோவப்படுறாருன்னா அந்த கோவத்தை மட்டும் சொல்கிறீங்கன்னா உங்கள் புருஷன் உங்களை பற்றி நல்லாவே நினைக்கவே மாட்டார். என் புருஷனை நல்லாவும் பார்த்துக்கிறாரு, இதுவும் பண்ணுறாரு, இந்த நல்லது இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு. அது இப்போ நல்லதும் பட்டியல் போடணும், கெட்டதும் பட்டியல் போடணும். அப்போ கெட்டதும் பட்டியல் போடும்போது என்ன ஆகும், அப்போ இன்னும் கூடுதலாக நல்லது செய்யணுங்கிற அந்த நினைப்பு வரும். அப்படி இருக்கிற ஆள் முன் வருவாங்க. அப்போ இதுலேயும் குரான் வந்து இப்படி சொன்ன உடனே சில யூதர்களும் முன் வர்றாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க, முஸ்லீம் இதுவும் வர்றாங்க. அது மாதிரி இது வந்து நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குற ஒரு சைக்காலஜிக்கு மெத்தடு. அதனால் யார்கிட்ட இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு கணவன் மனைவி விஷயத்தில் அதான் சொல்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி விஷயத்தில் அவசரப்பட்டு நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, விவாகரத்து பண்ணிடாதீங்க. நீங்கள் பிடிக்காத விஷயங்கள் எல்லார்ட்டையுமே இருக்கும், பிடித்த குணம் இருக்கும். உடனே நீங்கள் அதை மனசில் நினச்சிக்கிங்க, உங்களுக்கு வந்து அது ஆறுதலாக இருக்கும். இந்த பிடித்த விஷயங்களை நினச்சி பாருங்கள், அப்படிங்கும்போது உடனே உங்களுக்கு என்னவாக இருக்கும், அது ஆறுதலாக போயிருங்கிறாங்க. அப்போ இது ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இது தாவா செய்யும்போது இது நம்ம மைண்டில் வைக்கணும். பொதுவாக எல்லா இந்துக்களையும் நம்ம என்ன நினச்சிட்றோம், இந்துக்கள்னாலே முஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதே மாதிரி எதிராக வேலை செய்கிற ஒரு அமைப்புலேயே இருந்தாலும், ஆர்எஸ்எஸ்லேயே இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது, ஏதோ தேசபக்தி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போயிருப்பாங்க. அங்கே உள்ள என்ன அவங்களுடைய அஜெண்டா இருக்குது அதெல்லாம் ஃபுல் அஜெண்டாலாம் தெரியாது, வெளிப்படையாக பார்ப்பாங்க. 100 வருஷமாக ஒரு அமைப்பு இருக்குது, அரசாங்கம் அவங்க கையில் இருக்குது, நல்லவங்களாட்ட தான் தெரியுது, பேசுகிறதெல்லாம் நல்லா பேசுவாங்க, நாட்டை காப்பாற்றணும், தேசத்தை வந்து முன்னேற்றணும், அப்படி இப்படிம்பாங்க. எல்லாம் பேசுகிறது கேட்குறது நல்லாயிருக்கும். அப்போ அந்த கோஷத்தை நம்பி உள்ளே போயிருப்பாங்க. முஸ்லீம்களை கொல்லணுங்கிற எண்ணத்தில் அவங்க உள்ளே போயிருக்க மாட்டாங்க. சில பேர் அப்படி இருப்பான், புரியுதா, முஸ்லீம்களை காலி பண்ணணும், இங்கேருந்து விரட்டணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒரே லேபிளாக எல்லாருக்கும் ஒரே பட்டம் கொடுத்துடக்கூடாது, புரியுதா. சேலத்துக்காரங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு பேசக்கூடாது. சேலத்துக்காரங்க நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. ஈரோடுக்காரங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்க. அப்போ பொதுப்படையாக பேசக்கூடியதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி புரிஞ்சுக்கணும், சில பேர் நல்லது இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, கெட்டது அதிகமாக இருக்குது, நல்லது கம்மியாக இருக்குது, இப்படியெல்லாம் பேசணும். இப்போ அதுதான் நல்லா சொல்கிறான், வேதம் அருளப்பட்டதில் சிலர் இருக்கிறார்கள், அவர்களை நம்பி நீர் ஒரு செல்வ குவியலை அவர்களிடம் ஒப்படைத்தாலும் உம்மிடம் அதனை திருப்பி தந்து விடுகிறார்கள். அவங்க திருப்பி கொடுத்துட்றாங்க. அவர்களில் இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவர்களை நம்பி ஒரு பைசாவை கொடுத்தாலும் கூட நீர் அதற்காக விடாப்பிடியாய் நின்றாலே ஒளிய அதனை உம்மிடம் திருப்பி தரமாட்டார்கள். ₹1 கொடுத்துட்டா கூட அதுக்காகவே என்ன இருப்பாங்க, அது வந்து நீ பிடிச்சி இல்லை நான் கொடுத்தேன், நீ வந்து ஏமாற்ற பார்க்குறேன்னு சொல்லி அவனை வந்து விடாமல் அவனை ஃபாலோ பண்ணாதான் அந்த ₹1 கிடைக்கும். கேட்டால் என்னம்மா நாளைக்கு வாம்பான், நாளைக்கு போனால் காலையில் வர மாட்டான், காலையில் கேட்டால் என்னம்பான் இப்போ ஒரு வெளியே இருக்கிறேன்ப்பா, மதியானம் வாம்பான், மதியானமும் போகணும், மறுபடியும் சாயந்தரம் வாம்பான், சாயந்தரமும் போகணும். அப்போ தான் ஒரு 4 நாள் தொடர்ச்சியாக போனால் தான் ஸோ இவன் நம்மளை விடமாட்டானாட்டிருக்கு, இனிமேல் நம்ம கொடுக்கறத தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற சில கேஸுங்க இருக்கும். அப்போ அந்த மாதிரி கேஸும் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இது பொறுத்த வரைக்கும் யூதர்களுக்கும் காமனு, கிறிஸ்தவர்களுக்கும் காமன், இந்த மாதிரி கேட்டகரி கொடுத்தவங்க வேதமுடையவர்கள் இருக்காங்கன்ட்டு. அடுத்த ஒரு கேட்டகரி இருக்குது. இப்போ இங்கேருந்து அடுத்த பகுதி, இந்த ஆயத்துடைய மீதி பகுதி, இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதில் சொல்கிற கேட்டகரி யாருன்னா இது வந்து முழுக்க யூதர்களை குறிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு அவர்களின் இந்த நாணயமின்மைக்கு, அதாவது அவங்களுடைய இந்த குணம் வந்து மோசமாக இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்தது தான். இப்படி ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறாங்க, அதனால தான் இவங்க இப்படி இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உம்மிகள் விஷயத்தில் நாங்கள் அல்லாஹ்வினால் விசாரிக்கப்பட மாட்டோம். உம்மிகள்னால் என்ன, உம்மிகள் விஷயத்தில் அல்லாஹ்வினால் நாங்கள் விசாரிக்கப்பட மாட்டோம். இவ்வாறு அல்லாஹ்வின் மீது அவர்கள் அப்பட்டமான பொய்யை புனைந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அல்லாஹ் இது போன்று எதையும் சொல்லவில்லை என்பதை அவர்கள் நன்கு அறிந்தே இருக்கின்றார்கள். அல்லாஹ் என்ன, இவங்க யூதர்கள் அவங்களுக்குள்ள எப்படி அந்த கொடுக்கல் வாங்கல ஏன் அவங்க ஏமாத்துறாங்க, வாங்கிட்டு ஏன் தரமாட்டேங்கிறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கிறாங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, உம்மிகள் விஷயத்தில் அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டான். உம்மிகள்லாம் என்ன அப்படின்னா, உம்மினா குழந்தையுடைய, அதாவது தாய் வயிற்றுலேருந்து வெளியே வர்றவன். உம்மானா அம்மா, சரியா, அம்மா வயிற்றுலேருந்து வந்தவன்னா தாய் வயிற்றில் பிறந்தவன் அர்த்தம். தாய் வயிற்றில் பிறந்தவன்னா பச்சிலம் குழந்தை.
பச்சிளம் குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அது மாதிரி நாங்கள் தான் புத்திசாலிங்க, மற்றவங்களாம் உம்மிகள். அதாவது நமக்கு தான் தெரியும் இந்த வானம் பூமி ஏன் படைக்கப்பட்டிருக்கு, இந்த மரணத்துக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அல்லாங்கிற ஒரு இறைவன் இருக்கான், புரியுதா? சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது. இந்த நாலேஜெலாம் யாருக்கு இருக்குது? யார் இடத்துல கிதாப் இருக்கோ அவங்களுக்கு தான் இருக்குது. இது வந்து எந்த சயின்டிஸ்ட்னாலேயோ கண்டுபிடிக்க முடியுமா? கபூரில் ஒரு வேதனை இருக்குன்ட்டு எந்த விஞ்ஞானியாக கண்டுபிடிக்க முடியுமா? யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கிதாபு வச்சுருக்கிறவனா சொல்ல முடியும். இதுவும் உண்மைகள் தான். ஆனால் கிதாப் இல்லாத மக்களுக்கு தெரியாது. அப்போ கிதாப் இல்லாத மக்கள்லாம் வந்து யார்? உம்மிகள். அப்போ கிதாப் இல்லாத மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களை ஏமாத்துனா குற்றம் கிடையாது, எங்களுக்கு பொய் பேசக்கூடாதுன்னு நல்லா சொன்னான். மீனிங் என்னென்னா, யூதன் இன்னொரு யூதன்ட்ட பொய் பேசக்கூடாது, ஒரு யூதன் இன்னொரு யூதனை ஏமாற்றக்கூடாது, ஒரு யூதன் இன்னொரு யூதனை வட்டி வாங்கக்கூடாது. இப்படி தான் வந்து இதில் இருக்குது. இப்போ இதே வந்து நம்ம ஒரு கூத்து பார்க்க முடியும். எப்படின்னா, புகாரி முஸ்லீம்லாம் இருக்குல்ல, இதிலெல்லாம் ஹதீஸ்களில் வரும், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை ஏமாற்றக்கூடாதுன்னு ஹதீஸில் வரும். புரியுதா? ஒரு முஸ்லீமுடைய பொருளை இன்னொரு முஸ்லீம் ஏமாற்றக்கூடாது, ஒரு முஸ்லீம் வந்து இன்னொரு முஸ்லீம் வந்து அடிக்கக்கூடாது, ஒரு முஸ்லீமுடைய உயிரை இன்னொரு முஸ்லீம் பறிக்கக்கூடாதுன்னு இருக்கும். இப்போ இங்கே ஹதீஸில் எல்லாம் என்ன வரும்? முஸ்லீம்னு தான் வரும். ஏன் ரசூல்லா முஸ்லீம்னு சொல்கிறாங்க? ஏன்னா ஹிஜாஸுங்கிறது முஸ்லீம்கள் மட்டுமே வாழக்கூடிய பகுதி. புரியுதா? ஹிஜாஸுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்கா வெற்றிக்கு அப்புறம் முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த பகுதியில் வருவதற்கு தடை விதிக்கப்படுது. ஏன்? அது ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்டட் ஜோன். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தௌபாவுடைய 9ஆம் அத்தியாயம் வரும்போது டீட்டெயிலாக அது பேசுவோம். சரியா? இன்றைக்கும் சில பகுதிகள் இருக்குது, அந்த பகுதியில் மனிதர்கள் விரும்பிய மனிதர்கள்லாம் போக முடியாது. சில செக் போஸ்ட்டு பகுதி இருக்கும், அதுக்குள்ளே போக முடியுமா? எல்லாருமே போக முடியாது. சில ஆட்களுக்கு மட்டும்தான் பர்மிஷன். நீ போகிற பார்லிமெண்ட்டுக்கு போகிற அந்த ஜோனே வந்து என்னவாக இருக்கும்? ப்ரொடெக்டடாக இருக்கும். அந்த இடத்துல போனாலே துரத்தி விட்டுருவாங்க. புரியுதா? அதே மாதிரி பஞ்சாப் போனீன்னு வச்சுக்கோ, பாகிஸ்தான் பார்டர் இருக்கும், வாகா பார்டர் இருக்கும். அந்த அமிர்தசரஸ் போனீங்கன்னா வாகா பார்டர் இருக்கும். அந்த பார்டருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு செக் போஸ்ட் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பொதுமக்கள் என்ட்ரி கிடையாது. புரியுதா? அது மாதிரியான சில ப்ரொடெக்டட் ஜோன் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஜோன் இருக்குது. அல்லாவுடைய பூமி அல்லாவுக்கே சொந்தம். அப்போ அதில் ஹிஜாஸுங்கிறது, அதாவது மக்கா மதீனா இந்த சரௌண்டிங் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரேடியஸ், இது பகுதி என்ன? புனித பகுதி. இது இந்த இடத்துல இதை புனிதமாக நம்புறவங்க மட்டும்தான் இந்த இடத்துல வாழணும். அதோடைய புனிதத்தன்மையை நம்பக்கூடியவர்கள் மட்டும்தான் வாழணுங்கிறது அல்லாஹ் சொல்லக்கூடிய ரூல். ஏன்? அதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். அப்போ அந்த வாழ்ந்த காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? எதை உதாரணம் சொல்லும் போதும் என்ன சொல்லுவாங்க? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்னு தான் உதாரணம் சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்குன்னு அர்த்தம். புரியுதா? அந்த இடத்துல முஸ்லீம்னு மட்டும் ஃபிட் பண்ணிக்கூடாது. அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை ஏமாற்றக்கூடாதுன்னா முஸ்லீம் அல்லாதவனை ஏமாற்றலாமா? அப்பவும் ஏமாற்றக்கூடாது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை பண்ணக்கூடாதுன்னா மற்றவனையும் கொலை பண்ணலாமா? கொலை பண்ணக்கூடாது. குர்ஆன் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது? ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை கொல்லக்கூடாது. ஒரு ஆத்மா அவ்வளோதான். அது தண்ணி போட்ட ஆத்மாவா என்ன? அது குடிகாரனை கொல்லலாமா? கொல்லக்கூடாது. அதுவும் ஒரு ஆத்மா தான். புரியுதா? எந்த ஆத்மாவையும் எந்த மனுஷன் இன்னொரு ஆத்மா என்ன பண்ணக்கூடாது? கொல்லக்கூடாது. அப்போ அது மாதிரி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? யூதர்கள், ஒருவேளை யூதர்களுக்கு இப்படி உபதேசம் சொல்லப்பட்டிருக்கும், அந்த உபதேசம் அவங்க எப்படி எடுக்கிறாங்க? யூதனை தானே யூதனை ஏமாற்றக்கூடாதுன்னு இருக்கு. அப்போ இவன் யூதர்கள் கிடையாதுல்ல. யார்? மக்காவில் இருக்கவங்க, மதீனாவில் இருக்கிறவங்க யூதர்கள் கிடையாதுல்ல. அதனால் நாங்கள் ஏமாத்துறோம். மறுமையில் வந்து ஏன்டா இவனை ஏமாத்தினா நாங்கள் ஈஸியாக சொல்லிடுவோம். என்னன்னு சொல்லிடுவோம்? நீ யூதனை தான் ஏமாற்றக்கூடாது. அதனால் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உம்மிகள் விஷயத்தில் நாங்கள் அல்லாவால் விசாரிக்கப்பட மாட்டோம். கியாமத் நாளில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? ஏன்டா இவங்களை ஏமாத்தினு எங்களை கேள்வி கேட்க மாட்டான். இப்போ அதனால தான் இப்போ இன்றைக்கி யூத கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க? உலகத்தில் இன்றைக்கி யூதர்கள் தான் இன்றைக்கி முழு பொருளாதாரத்தை யார் கையில் வச்சுருக்கா? இந்த பேங்கிங் சிஸ்டம் யூதர்கள்ட்ட தான் இருக்குது. இந்த $1 இவ்வளோன்னு நிர்ணயம் யார் பண்ணுறா? யூதர்கள் தான் பண்ணுறான். டெய்லி இந்த தங்கம் வந்து விலை ஏற்றி இறக்குறான்ல, அது யார் இறக்குறா? யூதர்னை பார்த்தா திடீர்னு பார்த்தா பவுனு 500 ரூபா குறையுது, திடீர்னு ஏறுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா 10,000 ரூபா இருந்துச்சு, இப்போ 25,000 ரூபா இருக்குது. தங்கம் எப்படி ஏறிச்சு, எப்படி இறங்கிச்சு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் சொன்னால் ஏறிச்சுன்னு நம்பி ஆகணும். அதுக்குன்னு ஒரு கவுன்சில் வச்சுருக்கான். அந்த கவுன்சிலுன்னு ஒரு கும்பல் இருக்குது. இப்போ ஃபுல் தங்கத்தை வந்து இன்றைக்கி யார் நிர்வாகம் பண்ணுறா? இவங்க தான் நிர்வாகம் பண்ணுறாங்க. ஏமாத்துறது யாரை வச்சு ஏமாத்துறாங்க? நம்மளை வச்சு ஏமாத்துறாங்க. அவங்க எந்த தைரியத்தில் ஏமாத்துறாங்கன்னா, இவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது, இவங்கெல்லாம் யார்? ஆடு மாடுக இப்படின்ட்டு இவங்ககிட்ட ஒரு கிதாப் இருக்குது. புரியுதா? அந்த கிதாபில் அவங்க எழுதி வச்சுருக்காங்க.
அது வந்து என்ன, அந்த கிதாபுடைய பேர் என்ன, தால்முத்துன்னு ஒரு கிதாப் இருக்குது. அந்த கிதாபு வந்து இவங்களே எழுதின கிதாபு, புரியுதா? அது வந்து தப்சீர் கிதாப் மாதிரின்னு வச்சுக்கோ. இப்போ நமக்கு தஃபீமுல் குரான் படிக்கிறோம், அது குரானு ப்ளஸ்ஸு மௌலானா மௌதூதுடைய விளக்கங்கள், புரியுதா? அவர் என்ன பண்ணுவார், ரெண்டுமே தெளிவாக போட்டிருப்பார். இது என்னோட விளக்கம் தான், விரும்பினா ஏற்றுக்கலாம், விரும்பலைன்னா நிராகரிக்கலான்னு. ஆனால் இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, அந்த விளக்கமும் சேர்த்து நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும், அந்த விளக்கங்களை மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க. இப்போ இது மாதிரி இன்றைக்கி வந்து சில ஜமாத்துகளும் ஆர்டர் போடுது, அவங்களுடைய விளக்கங்களையும் என்ன சொல்லுது, அது வந்து அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இது வந்து குற்றம். இது மாதிரி யாரும் வந்து நிர்பந்தப்படுத்தக்கூடாது, சரியா? அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி யூதன் அல்லாதவன்கிட்ட பொய் சொல்லலாம், யூதன் அல்லாதவனுக்கு திருடலாம், ஏமாற்றலாம், எது வேணாலும் பண்ணலாம். கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது, மிருகங்கள். அப்போ மிருகம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அல்லாஹ் கேட்பானா? உதாரணத்துக்கு ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை உயிர் எடுக்கக்கூடாது. ஒரு கோழியும் ஆத்மா தானே, அந்த உயிர் நீ எடுக்கிறீல்ல, அதை பற்றி அல்லாஹ் விசாரிப்பானா மறுமையில்? விசாரிக்க மாட்டான். எந்த கோழியை நீ ஏன் இந்த கோழியை அறுத்த, ஒரு தாய் ஆடுகிட்டு இருந்து அதோடைய குட்டியை நீ பிரிச்சிட்ட, அதை பிரித்து நீ நல்ல விலைக்கு விற்றுட்ட, அந்த குடும்பத்தை அனாதையாக்கிட்ட, அவங்க அப்பாவை வந்து நீ கொன்னுட்ட, அந்த ஆடை வந்து நீ விதவையாக்கிட்ட, இப்படி எல்லாம் பேசுவானா? பேச மாட்டான். எதுக்காக இப்படி பண்ணி வச்சுருக்கான்? இவங்களை வச்சிருக்கிறதே நம்ம யூஸுக்கு தான். அதே தான் இவங்களும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் இருக்கிறதே நமக்கு யூஸுக்கு தான். யார்? இந்த இந்தியாக்காரங்க, பாகிஸ்தான்காரங்க, ரஷ்யாக்காரங்க, சைனாக்காரங்க, இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் இருக்கிறதே நமக்காகத்தான். அல்லாஹ் இவங்களை வச்சு எப்படி வேணாலும் திருடி சம்பாரிச்சிங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நமக்கு அல்லாஹ் ரொம்ப அறிவு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த புக்கு பொறுத்த வரைக்கும் இவனுங்க வந்து பப்ளிக்காக வந்து நிறைய இடத்துல கொடுக்கறது இல்லை, புரியுதா? இந்த புக்கில் என்ன இருக்குது, அந்த லாங்குவேஜே பார்த்தோன்னா ஹீப்ரூவில் தான் இருக்குது. அது பெருசாக அது பப்ளிக்காக வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி எல்லா பக்கமும் அதை அனுப்புறதில்லை. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர், அவர் வந்து அந்த புக்கை படித்து அந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறார். இது வந்து இஸ்ரார் அஹமது வந்து அவருடைய அந்த இதே குரான் இந்த ஆயத் தப்சீரில் அது வந்து அவருடைய குறிப்பில் கொண்டு வர்றார். ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து சொல்கிறார், அதர் சைட் ஆஃப் இஸ்ரேல். அந்த டாக்குமெண்ட்ரியோடைய பேர், அதோடைய லிங்க் கூட இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அது போடுறேன். அதர் சைட் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி, அதை வந்து எடுத்து அது போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு பழைய ரொம்ப வருஷம் முன்னாடி வந்த டாக்குமெண்ட்ரி. யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8-9 வருஷத்துக்கு முன்னாடி அதை அப்லோடும் பண்ணியிருக்காங்க. அது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அது பாருங்கள். இன்ஷால்லா வாய்ப்பு கிடைச்சா நாமளும் அதை தமிழில் டப் பண்ணி போடுவோம். இது மாதிரி வந்து ஒரு மிஸ்டேக் வந்து அவங்க என்னெல்லாம் வந்து மதத்தில் வந்து அவங்க எழுதி வச்சு மற்ற உலகத்தை பற்றி அவங்க எவ்வளோ சீப்பாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவ்வாறு அல்ல. இவங்க சொல்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க, மற்றவங்களை பற்றி அல்லாஹ் நம்மளை விசாரிக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அவ்வாறு அல்ல, அப்படிலாம் கிடையாது பாவா. அவர்கள் ஏன் விசாரிக்கப்படக்கூடாது? ஏன் நான் விசாரிக்க மாட்டேன்? எவர் தனது வாக்குறுதியை நிறைவேற்றி தீவினையிலிருந்து விலகி கொள்கிறாரோ அவரே அல்லாவின் நேசத்திற்குரியவராவார். ஏனெனில் தீவினையிலிருந்து விலகி கொள்பவர்களையே அல்லாஹ் நேசிக்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் வந்து எங்களை நேசிக்கிறான், அதனால தான் எங்கள் மேலே தொடர்ச்சியாக நபிமார்களை அனுப்பிட்டே இருக்கான், அதனால் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாசத்துக்குரியவர்கள், நாங்கள் எல்லாம் செஞ்சாலும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், எங்களை குற்றம் பிடிக்க மாட்டாங்கிறாங்க. அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், அப்படிலாம் கிடையாது. யார் தீமை வாக்குறுதியை நிறைவேற்றி தீமையிலிருந்து விலகி கொள்வாரோ, கெட்ட விஷயங்களை செய்யாமல் இருக்கீங்களோ அவரே அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர். நல்லவங்களை தான் நான் அல்லாஹ் வந்து நேசிப்பேங்கிறான். அதே தான் இன்றைக்கி முஸ்லீம்களுக்கும் இருக்குது. கலிமா சொன்னால் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை என்ன பண்ணுவான், நேசிப்பான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வாழ்க்கை முஸ்லீம் அல்லாத மற்றவர்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அது மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. நாங்கள் திருடுவோம், நாங்கள் விபச்சாரம் பண்ணுவோம், நாங்கள் பொய் பேசுவோம், நாங்கள் வட்டிக்கு வாங்குவோம், நாங்கள் லோன் வாங்குவோம், புரியுதா? ஹலால் ஹராம் பேணவே மாட்டோம். எங்கள் கல்யாணம் வந்து வரதட்சணை அடிப்படையில் நடக்கும். எதுவுமே நாங்கள் ஷரியத்தை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனால் கலிமா வந்து இருக்குல்ல, அது ஒன்று எங்களுக்கு வந்து காப்பாற்றிடும். அல்லாஹ் எங்களை விரும்பியே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற முட்டாள்தனமான ஒரு போதனை இன்றைக்கி முஸ்லீம்கள் விளங்கி வச்சுருக்காங்க. இது இவங்களா விளங்கினாங்களா, அல்ல இவங்களுக்கு யாராவது பாடம் நடத்தி கற்றுக் கொடுத்தாங்களா, அது அவங்களாச்சு இதாச்சு. ஆனால் குரான் இது தான் சொல்லுது, நல்லவங்களை மட்டும்தான் நான் நேசிப்பேன். ஏனெனில் தீமையிலிருந்து விலகி கொள்பவர்களையே அல்லாஹ் நேசிக்கிறான். யார் கெட்ட விஷயங்களிலிருந்து விலகி இருக்காங்களோ அவங்கள தான் அல்லாஹ் நேசிப்பான். எவர்கள் அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் தம் சத்தியங்களையும் அற்ப விலைக்கு விற்று விடுகின்றார்களோ
அவர்களுக்கு மறுமையில் எவ்வித நற்பேரும் இல்லை. இறுதி தீர்ப்பு நாளன்று அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். மாறாக அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை தான் இருக்கின்றது. இது முஸ்லீம்களும் கவனத்தில் கொள்ளும். நான் சொன்னல வேதமுடையவர்கள்னு பேசுகிறான். இப்போ இதில் யாரும் வருவா? நம்மளும் வருவோம். இப்போ இதில் நம்ம முஸ்லீம்கள்கிட்ட போய் இந்த வசனங்கள்லாம் படித்தோம்னா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? யூதர்கள் பேசுன அதே பேச்சு பேசுகிறாங்க. இதெல்லாம் யூதர்களை பார்த்து பேசுது. எது? குரானு இதெல்லாம் யாரை பார்த்து பேசுது? உண்மையிலே யூதர்களை பார்த்து தான் பேசுது. இப்போ யூதர்ன் வந்து கொலை செஞ்சால் தண்டனை கொடுப்பான், முஸ்லீம் கொலை செஞ்சால் தண்டனை கொடுப்பான்னு ஒரு முஸ்லீம் நம்புறானா இவனோட ஒரு முட்டாள் யாராவது இருக்க முடியுமா? இப்படி தான் நிறைய பேர் விளக்கம் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. முதல்ல ஷா வலியுல்லா தேல்வி ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஆலிம், அவர் குரான் தப்சீர் எழுதுறாரு. அவர் எழுதும்போது அது சொல்கிறார், இது மாதிரி குரானில் வந்து யூதனை பார்த்து பேசுது, கிறிஸ்தவனை பார்த்து பேசுதுன்னு சொல்லி அப்படி நினச்சிக்க கூடாது. இந்த தப்பு எல்லாருக்குமே காமன் தான். அந்த தப்பு யாருமே செய்யக்கூடாதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தப்பு ஒரு முஸ்லீம் செஞ்சாலும் என்ன அவனுக்கு அதே பனிஷ்மெண்ட்டு தான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதுக்கே பயங்கர எதிர்ப்புலாம் வருது. அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அது கிறிஸ்தவனை பார்த்து பேசுது, அது யூதனை பார்த்து பேசுதுன்னு. யூதனை பார்த்து பேசினாலும் அது நமக்கும் கவர் ஆகுங்கிறத அவர் ரொம்ப போராடி அவர் வந்து அதை நிறுவ பார்த்தார். இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் அதை என்ன பண்ணுறாங்க, ஆமாம் கரெக்டு தான், ஒரு முஸ்லீம் வந்து தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படிங்கிற விஷயத்தை விளங்குறேன். இப்போ எவ்வளோ தூரம் முஸ்லீம்கள் உல்ட்டாவாக போயிருந்தாங்க ஒரு கட்டத்தில் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இது அல்லாஹ் என்ன சொல்கிறான், எவர்கள் அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையையும், அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை என்ன? இது பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அல்லாஹ்வுடன் நாம் ஒப்பந்தம் செஞ்சோம். என்ன ஒப்பந்தம்? அது பெரிய லிஸ்ட் இருக்குது குரானில். தம் சத்தியங்களை அற்ப விலைக்கு விற்று விடுகின்றார்களோ, அல்லாஹ்வுடன் உடன்படிக்கையும் செஞ்சு யாரெல்லாம் உனக்கு விசுவாசமாக லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது என்ன? அது ஒரு உடன்படிக்கை. முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது என்ன? அது ஒரு உடன்படிக்கை. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன். இது ஒரு உடன்படிக்கை. இதுக்கு மாறு நம்ம செய்கிறோம். அதாவது இது வணக்கம்னா நம்ம சொல்கிறதா சொல்கிறோம்ல, நம்ம வெறும் என்ன நினைக்கிறோம், சடங்குகள் சம்பிரதாயங்கள் நினைக்கிறோம். வணக்கம்னா அது கிடையாது, மொத்த வாழ்க்கை. புரியுதா? அதில் நம்ம அரசியல் வாழ்க்கையும் உள்ளடங்கும். ஆனால் இன்றைக்கி அல்லாஹ் சொல்லக்கூடிய அரசியல் வாழ்க்கை எதுங்கிறதே இன்றைக்கி முஸ்லீமுக்கு தெரியாமல் வாழ்ந்து இதை பற்றி அல்லாஹ் நம்மளை கேள்வியே கேட்க மாட்டாங்கிற ஒரு நிலையில் இருக்கிறோம். அதை பற்றிலாம் அல்லாஹ் விசாரிப்பான். அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் செய்து கொண்ட உடன்படிக்கையும் தம் சத்தியங்களையும் அற்ப விலைக்கு விற்று விடுகிறார். அதனால் அற்ப விலைக்கு விற்கிறது, ஏன்னா இதுக்கு பின்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் துனியாவில் சம்பாதிக்க முடியாது. புரியுதா? நான் குரானை உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த நேரத்தில் 10 காசு சம்பாதிக்கிறது எனக்கு குறையும். புரியுதா? இதுக்கு 1 மணி நேரம் நான் படிக்கிறதுக்கு செலவு பண்ணேன்னா என்னால் வந்து ஒரு ஸ்டெப்பு ஒரு படிக்கட்டு என்னால் கீழே தான் நிற்க முடியும். அவ்வளோ பெருசாக என்னால் துனியாவில் ஷைன் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டோம், இதை விட அது பெஸ்ட்டுன்னு எடுத்தாச்சு. எது? கயாமத்தை விட துனியா பெஸ்ட்டுன்னு போயாச்சு. இதுதான் விற்கிறது. அவர்களுக்கு மறுமையில் எந்தவித நற்பேரும் இல்லை. இப்படி வாழ்கிறவங்களுக்கு என்ன இல்லை, மறுமையில் எந்த நல்ல பாக்கியம் கிடையாது. ஹவுலுல் கௌசரில் தண்ணி கிடைக்காது, கபரில் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது, மஹஷரில் எழுப்பப்படும் போது அர்ஷுடைய நிழல் கிடைக்காது, புல் சிராத்தில் வேகமாக கடக்க முடியாது, இருட்டான பள்ளத்தாக்க கடக்கும்போது வெளிச்சம் கிடையாது, மலக்குகளை கொண்டு அல்லாஹ் வந்து அவங்கள கண்ணியப்படுத்த மாட்டான், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டான், அவங்களுக்கு சொர்க்கம் கிடையாது, எந்த நற்பேரும் அவர்களுக்கு இல்லை. இறுதி தீர்ப்பு நாள் அன்று, அந்த கயாமத் நாள் அன்னைக்கு அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், பேசக்கூட மாட்டான். உங்களோட அவ்வளோ கோபத்தில் இருப்பேன். அவர்களை பார்க்கவும் மாட்டான். ஒரு பொருளை கூட கூட்டிகிட்டு போ முதல்ல இங்கே இருந்துமா, இந்த கெஞ்சுறதுக்கான அந்த வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டான். கேட்டு மன்னிக்காமல் இருக்கிறது 2ஆம் பட்சம், அந்த வாய்ப்பு கூட கிடைக்காது. ஏன்னா கிதாபு இருந்து இங்கேயே நீங்கள் ஏன் மிஸ் பண்ணீங்க? அல்லாஹ்வுடைய வேதம்னு மதிக்கிறீங்க, ஒவ்வொரு வீட்லேயும் வாங்கி வைக்கிறீங்க, அதை காலில் போட்டு மிதிப்பீங்களா? மாட்டீங்க. அது அவ்வளோ புனிதம்னு சொல்கிறீங்க. இன்னொருத்தன் எவனாவது உங்கள் முன்னாடி எரிச்சா உங்களுக்கு கோபம் வருது. ஆனால் அதில் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னா எதுக்குடா அத்தனை லைனு நான் பேசணும்? எதுக்கு அவ்வளோ மொத்த புக்கு? அது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அதனால் தூய்மைப்படுத்துறது பாவங்களில் இருந்து பாவங்களை மன்னித்து அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான். சில பேர் அதே நல்ல மனிதர்கள் சில தவறுகள் சின்ன சின்னது செய்வாங்க. முழுசாக நல்லது மட்டுமே நம்மளால் செய்ய முடியுமா? முடியாது. பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்போம்.
அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த சின்ன பாவங்களை நம்மளை விட்டு தூய்மைப்படுத்துவோம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், தூய்மைப்படுத்தவும் மாட்டேன், மாறாக அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை தான் இருக்கிறது. அவங்களுக்கு என்ன இருக்குது, அஸாப் இருக்குது. அவர்களில் சிலர் இப்படியும் இருக்கின்றார்கள். சில பேர் இப்படியும். இன்னொரு குரூப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வேதத்தை படிக்கும்போது தம் நாவுகளை அவர்கள் சுழற்றுகின்றார்கள். வேதத்தை படிக்கும்போது அப்படியே அந்த நாக்கு அப்படி சுருட்டி அப்படியே அந்த அப்படியே ஒரு மக்கள் மயக்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு தோரணையோடு அவங்க பேசுகிறாங்க. அவர்கள் படிக்கின்ற யாவும் வேதத்தில் உள்ளவையே என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. வேதமும் படிக்கிறாங்க, வேதத்தில் இல்லாததை அவங்க நடுவில் என்ன பண்ணுறாங்க, ஆடும் பண்ணுறாங்க. அப்போ அது மாதிரி அது எதுக்கு அப்படி செய்கிறாங்க அப்படின்னா, மக்கள் அப்படி நினச்சிக்கணும். அதாவது நான் சொல்கிறதும் வேதமுன்ட்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இது பொறுத்த வரைக்கும் இது யூதர்கள்ட்ட இருந்த பழக்கம், புரியுதா? வேதம் இல்லாததும் வேதம்னு ஆட் பண்ணுற. உதாரணத்துக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்குன்னு வச்சுக்கோ, நடுவில் ஒரு 2 வார்த்தை இவனுங்களே ஆட் பண்ணுவானுங்க. அது என்ன ஸ்டைலில் ஆட் பண்ணுவானுங்கன்னா, அதே அந்த அந்த சூறாவுடைய அந்த வார்த்தைக்கு அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரியே ஆட் பண்ணுவானுங்க. இப்போ இந்த மாதிரி வேலை குரானில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் வேறு என்ன பண்ண முடியும்? வேதத்தில் ஒரு ஆயத்தை படித்து காட்டி அது சொல்லாத ஒரு விளக்கத்தை வேதத்திலிருந்தே எடுத்து சொல்கிற மாதிரி சொல்ல முடியும். புரியுதா? இன்றைக்கி என்ன பண்ண முடியும், ஒரு ஆயத்தை சொல்ல முடியும். ஒரு ஆயத்தை சொல்லி அதுக்கு வந்து கிறுக்குத்தனமாக ஒரு விளக்கத்தை கொடுத்து, பாருங்கள் இந்த ஆயத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லி மக்கள் மத்தியில் ஏமாற்ற முடியும். இப்போ இது நான் வந்து இப்படி சில பேர் ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறேன்னா, அதே ஆர்கியூமெண்ட்டு எனக்கு எதிராக சில பேர் சொல்லுவாங்க, நான் ஏமாத்துறேன் அப்படிம்பாங்க. அதுக்குன்னு வேதத்துக்கு விளக்கமே சொல்லக்கூடாதான்னு கேட்டால் சொல்லலாம். அதாவது வேதத்துடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் விளக்கம் சொல்லலாம். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னும் மக்கள் மத்தியில் இன்னும் நல்லா புரிஞ்சு கொள்வதற்காக மக்களுடைய அந்த அறிவை ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா குரான் பொறுத்த வரைக்கும் சமமாக எல்லாருக்கும் சொல்லுது. அதில் அறிவு குறைந்தவர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, திணறுவாங்க. இப்போ அவங்கள எளிமைப்படுத்தி சில விஷயங்கள் நாம் சொல்லுவோம், சில கூடுதல் விளக்கங்களை சொல்லுவோம், சில வரலாற்று பின்னணி எடுத்து சொல்லி அல்லது வேற ஒரு அறிஞர்களுடைய விளக்கம் எடுத்து நம்ம சொல்லுவோம். இது நீ சொல்லலாம், விளக்கமே சொல்லக்கூடாதுன்னா சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த விளக்கம் மூலமாக குரான் சொல்லாத ஒரு விஷயத்தை நீ வந்து அதை வந்து நீ மெசேஜ் வந்து நீ சொல்லிடக்கூடாது. உதாரணத்துக்கு குரான் சாராயம் ஹராமுன்னு சொல்லுது. இப்போ அதே வேதத்தை வச்சு நீ சாராயம் வந்து குடித்தா தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடக்கூடாது. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு குரானில் ஒரு ஆயத்து இருக்கு, எல்லாம் என்ன சொல்கிறான், சாராயம் குடிச்சிட்டு தொழுகைக்கு வராதிங்கன்னு குரான் பேசுது. அப்போ அந்த ஆயத்துடைய மீனிங் என்ன, தொழுகைக்கு வரும்போது சாராயம் குடிக்கான்ற. அப்போ இஷா தொழுகை முடிச்சாச்சு. இப்போ நைட்டு குடிச்சிட்டு படுத்தா தொழுகள் இல்லை, காலையில் எந்திரிச்சவங்களும் தெளிஞ்சிரும்ல. அப்போது ஒரு குரான் ஆயத்தை வச்சு இப்படி ஒரு ஃபத்வா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனால் குரான் வந்து இப்படி தான் பேசுதா? அந்த ஆயத்துக்கு மாற்றமான ஒரு ஆயத்து குரானில் இறங்கிருச்சுல்ல, மது குடிக்கவே கூடாதுன்னு குரானில் இறங்கிருச்சுல்ல. அப்போ அதைத்தானே நீ பேசணும். ஆனால் நீ வந்து டாஸ்மாக் கடைக்காரன்ட்ட நீ லஞ்சம் வாங்கிட்டு, அல்லது கவர்மெண்ட்டில் வந்து நீ அதாவது அந்த மதுக்கடை நடத்துகிறவங்ககிட்ட வந்து நீ டீல் பேசிட்டு, அல்லது நீயே ஒரு மதுக்கடை வச்சுட்டு நடத்திட்டு, அல்லது புதுசாக ஒரு பிராண்டை கண்டுபிடிச்சிட்டு இது குடிக்கலாம் தப்பு இல்லை. குரான் பாருங்கள், இந்த தொழுகையில் ஓதுறது தான் பிரச்சனைன்னு சொல்லுது. இப்போ நம்ம சரக்கு அடித்தோம்னா அவ்வளோ போதை ஏறாது, நீங்கள் ஸ்டடியாக குரானும் ஓதலாம், கன்ஃபியூஸும் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லியும் ஏமாற்றலாம் மக்களை. அப்போ இது மாதிரி தான் வேதத்தை சொல்லி வேதம் இல்லாத ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறது, மக்கள்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறது. கிளாஸுக்கு பேர் என்ன, குரான் கிளாஸு. ஆனால் என்ன நடக்குவாங்க, அல்லாஹ் ஹராமாக்கின விஷயத்தை ஹலாலாக்குவாங்க. அதே தான் இன்றைக்கி வந்து சில குரூப்புகள் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, மன்னராட்சி இஸ்லாத்தில் திட்டவட்டமான ஹராம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, தாவூத் நபி சம்மந்தப்பட்ட சில வசனங்கள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தாலூத் மன்னரை, அதாவது தாலூத்தை பற்றி படித்தோம்ல, எங்களுக்கு ஒரு மன்னரை நியமித்து கொடுங்கன்ட்டு அந்த ஆயத்தை எடுப்பாங்க. ரசூலாக நேரடியாக சொல்கிறாங்க நான் மன்னன் இல்லைன்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வராரு, அப்படியே நடுங்கிற ரசூலாவை பார்த்துட்டு. ஏன்னா ஃபஸ்ட் வெளியூருக்காரரு, அவ்வளோ ராஜான்னு ஒன்று, இவ்வளோ பெரிய ஊருக்கு ராஜா அப்படின்னோடனே அவர் ஏதோ ஒரு நினப்பில் வராரு. வந்து பார்த்தோன்னே இப்படி நடுங்கிறாரு. ஏன்னா ராஜா முன்னாடி அப்படி நடுங்கி தான் உங்களுக்கு பழக்கம். அது இவ்வளோ பெரிய சக்திசாலி, இவர் போகிற பக்கம்லாம் ஜெயிக்கிறாரு அப்படிங்கும்போது அவரால் ஃபேஸ் பண்ண முடியல, அப்படியே நடுங்கிறாரு.
அப்போ ரசூலா சொல்கிறாங்க, நடுங்காதப்பா இரு, நான் ஒன்றும் ராஜா கிடையாது, நீ நீ பயப்படுற மாதிரி நான் ராஜா கிடையாது, எங்கள் அம்மா ஒரு ஏழைக்கு பிறந்த பையன், நான் காஞ்ச அந்த கறி சாப்பிட்ற ஒரு ஏழைக்கு பிறந்தவன் தான் நான் அப்படின்னு ரசூலா மன்னர் இல்லைன்னு ரசூலா தெளிவாக சொல்லிட்டாங்களே. அப்போ எப்படி மன்னர் ஆட்சி குரானில் இருக்குன்னு நீங்கள் எப்படி குரானை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க? இதுதான் என்னன்னா, மக்கள்கிட்ட வந்து அந்த நாவை சுழட்டுறது, அந்த வாயில் அப்படி சுழட்டி இப்படி பாருங்கள் அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நபியுடைய பேச்சு இருக்கா இல்லையா? உமர்லேயும் என்ன சொல்கிறாங்க? கலிஃபான்னு சொல்கிறாங்களே. அபூபக்கர் என்ன சொல்கிறாங்க? கலிஃபான் தானே சொல்கிறாங்க. குலஃபாய ராஷிதீனுங்கிறாங்களே, கலிஃபா நாடுன்னு தானே சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி மன்னராட்சி வந்து இஸ்லாம் ஆதரிக்குன்னு பேசலாம்? இது எதை வச்சு பேசுகிறாங்க? குரானை வச்சு பேசுகிறாங்க. இதுதான் வந்து அல்லாஹ் சொல்கிறான், இப்படி இது பண்ணுறாங்க. உண்மை யாதெனில் அவர்கள் படிப்பவை வேதத்தில் உள்ளவை அல்ல. அவங்க அப்படி சொல்கிற விஷயங்கள் வேதத்தில் இல்லை. இவை யாவும் இறைவனிடமிருந்து வந்தவை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் என்ன சொல்கிறாங்க? இது அல்லாஹ்வுடைய ஷரியத்தை தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம், இது நாங்களாக சொல்லலை. பாருங்கள், குரான்லேருந்து தாங்க நாங்கள் படித்து சொல்கிறோம், நாங்கள் பாருங்கள் பைபிள்லேருந்து தாங்க படித்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மக்களை ஏமாத்துறாங்க. ஆனால் அவை உண்மையில் இறைவனிடமிருந்து வந்தவை அல்ல. அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைக்கின்றார்கள். இதை பண்ணுற குரூப்பில் ஒரு குரூப்பு வேணும்னே தெரிஞ்சு தான் பண்ணுது. புரியுதா? இப்போ இன்றைக்கி நான் சொன்னல, இந்த மன்னராட்சி ஹராமுன்னு சொல்லி ஒரு குரூப் பேசுப்பார். அதை ஒரு இந்த புக்கை எழுதியிருப்பான் ஒருத்தன், அவனுக்கு நல்லா தெரியும் இது குரானுக்கு எதிராக தான் நான் எழுதுறேன்ட்டு. அதுக்கப்புறம் படிக்கிறவன் வேணால் அது தப்பாக புரிஞ்சு அவங்க மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, உண்மைன்னு நம்பி அதை ஊர் பூரா பரப்புவாங்க. ஆனால் உருவாக்குனாங்க பார்த்தியா, அவங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து அல்லாஹ்வுக்கு நம்ம செய்கிற துரோகம். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ ஃபஸ்ட்டு வந்து உதாரணத்துக்கு ஆப்பிள்னு சொல்லிட்டு நான் வந்து கொய்யாக்காவை வந்து நம்ப வைக்கணும் ஊரை. அப்போ ஊரை வந்து என்ன நம்பணும்? ஒவ்வொருத்தன்ட்டையாக போய் நான் சொல்லணும், இது பாரு இதுதான் ஆப்பிள்னு கொய்யாக்காவை சொல்லணும். அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. எல்கேஜி புக்கு வந்து நான் தான் எழுதுகிறேன், அப்போ அதில் கொய்யாக்காவை போட்டு இதுதான் ஆப்பிள்னு வரைஞ்சி விட்டேன். புரியுதா? இப்போ படிக்கிற குழந்தையெல்லாம் என்ன பண்ணும்? கொய்யாக்காவை பார்த்து அதுதான் ஆப்பிள்னு சொல்லும். அதெல்லாம் ஃப்ராடா? அந்த குழந்தையெல்லாம் ஃப்ராடா? இல்லை. ஆனால் அது நம்பி படிக்குது, இந்த என் புக்கில் அப்படி தான் போட்டிருக்குன்னு. அந்த எழுதுனால திருட்டு பையன், அவனுக்கு தெரியும் இது கொய்யாக்காவை தான் நம்ம வேணும் அவன் ஏமாந்து எழுதுனானா? அவன் கொய்யாக்காவை ஆப்பிள்னு தப்பாக நினச்சி எழுதுனானா? வேணும்னே இவங்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக எழுதணும். அதுதான் எல்லாம் சொல்கிறான். இந்த ஃபஸ்ட்டு ஒரு குரூப் இருக்குது, அவர்கள் அறிந்து கொண்டே. இப்போ அதனால் நம்ம இதையும் பிரித்து பார்க்கணும். இப்போ நம்ம ஒருத்தன்ட்ட போய் சண்டை போடுறோம்னா அவன் புக்கு படிச்சுட்டு கொய்யாக்காவை ஆப்பிளுங்கிறானா இல்லை அவனே ஃப்ராடான்னு நம்ம முதல்ல அதை பார்க்கணும். நீ போய் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டினா என்னம்மா, எங்கள் புக்கில் அப்படி தாங்க போட்டிருந்தது, அந்த புக்கு வந்து நான் எழுதி 100 மார்க் வாங்கி நான் மெடல் வாங்கியிருக்கேன், நான் தான் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன்ம்மா. புரியுதா? அதில் இருக்கிற 100 பொய்யும் மனப்பாடம் பண்ணி நான் தான் சிறந்த பொய்யன்னு அவன் அவார்டு வாங்கியிருப்பான். புரியுதா? ஆனால் அவன் பொய்யன் கிடையாது, அவன் அதை உண்மைன்னு நினச்சி பண்ணவன். யார் பொய்யன்னா அவன் நம்ப. அது மாதிரி அதனால் நாம் என்ன பண்ணிடக்கூடாது, இப்போ சில விஷயங்கள் நம்ம எதிர்கருத்து பேசக்கூடியவங்களை நம்ம ரொம்ப போட்டு அவனோட சண்டை போட்டுக்கூடாது. முதல்ல அவன் பார்க்கணும் அவன் ஏன் அப்படி பேசுகிறான். இப்போ அதனால் நான் என்ன பண்ணுவேன், பிரித்து தான் பார்ப்பேன். இப்போ நான் ஒரு சில பேரை வந்து பேசும்போது நான் கொஞ்சம் கோபமாக பேசுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க வந்து அவங்களுடைய பேச்சை வச்சு நம்ம உணர முடியும், அவங்க வந்து ஏமாந்து போய் அப்படி பேசுகிறாங்களா இல்லை அவங்களே ஏமாற்ற பேசுகிறாங்களான்ட்டு. அப்போ ஏமாத்துறதுக்காக பேசுகிறேன்னு நான் நினைக்கக்கூடியவங்களை பற்றி பேசும்போது நான் கோபமாக தான் பேசுவேன். இவர் வந்து எப்படி பண்ணுறாரு, இவருக்கு நல்லா தெரியும் இது உண்மைன்ட்டு, ஆனால் தெரிஞ்சே இவர் மாத்துறாருன்ட்டு. ஆனால் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, அவங்க அப்படி கிடையாது. அவங்க அல்லாஹ்வுக்கு நேர்மையாக இருக்கணும்னு தான் வந்தாங்க. ஆனால் இவர் வந்து தவறாக அவருக்கு பாடம் சொல்லி என்ன பண்ணிட்டாரு, குழப்பி விட்டுட்டாரு அப்படிங்கிறது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஒருவருக்கு அல்லாஹ் வேதத்தையும் இறை தூதருங்கிற நுபுவத்தையும் ஞானத்தையும் வழங்கி இருக்க அதனை பெற்ற பின்னர் நீங்கள் அல்லாஹ்வை விடுத்து எனக்கு அடிமையாகி விடுங்கள் என்று மக்களிடம் கூறுவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல. மாறாக நீங்கள் ஓதிக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கும் வேத அறிவுரைகளின்படி ரப்பானியன்களாக, அதாவது இறைவனுக்குரியவர்களாகவே மாறிவிடுங்கள் என்றே அவர் கூறுவார். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த ஆயத்து. இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒருவருக்கு அல்லாஹ் வேதத்தை கற்றுக் கொடுத்தான். யாருக்கு? நபிமார்களுக்கு. இறை தூதத்தையும் இறை தூதருங்கிற ஒரு அந்தஸ்தையும் கொடுத்துட்டான்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணான், ஞானத்தை கொடுத்தான். உலகம்னா என்ன, அல்லாஹ்வுடைய ஆட்சினா என்ன, மலக்குன்னா என்ன, இது எல்லாமே புரிய வச்சுட்டான். இந்த 3 விஷயங்களும் மிகப்பெரிய ஒரு அருள். அது கொடுத்துட்டான். இத்தனையும் வாங்கிட்டு அவர் மக்களை பார்த்து அல்லாஹ்வை விட்டுட்டு எனக்கு அடிமையாக மாறுங்கன்னு சொல்லி அவர் சொல்லுவாரா? அப்படி அவர் சொல்ல மாட்டார். அல்லாஹ் சொல்கிறான். இது எதுக்கு அப்படி சொல்கிறான் அப்படின்னா, மனிதனுக்கு மனிதன் அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு குர்ஆன் பேசுது. என்ன சொல்லுது? மனிதனுக்கு மனிதன் அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு குர்ஆன் பேசுது. ஆனால் மனிதனுக்கு மனிதன், எல்லா மனிதனும் சுதந்திரமாக வாழ விட்டு அவன் போக்கில் விட்டால் இந்த உலகத்தில் என்ன நடக்கும்? ஃபசாது நடக்கும். புரியுதா? இந்த வீடுன்னு ஒன்று இருந்தால் இந்த வீட்டில் யாராவது ஒரு ஆள் பெரிய ஆள் இருந்தாகணும். அந்த பெரிய ஆளுடைய பேச்சு எல்லாரும் கேட்டாகணும். இந்த வீட்டில் யாராவது ஒரு ஆள் தலைவர், குடும்பத் தலைவர்னு ஒரு தலைவர் இருந்தாகணும். தலைவன் இல்லைன்னா இந்த வீட்டில் என்ன நடக்கும்? ஃபசாது நடக்கும். அது மாதிரி ரோட்டுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கணும். புரியுதா? ஊருக்குன்னு ஒரு தலைவர் இருக்கணும், நாட்டுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கணும். அப்போது யாராவது ஒரு ஆள் தலைவனாக மாறி மற்ற மனிதர்களை என்ன பண்ணி ஆகணும்? ஆர்டர் போட்டே ஆகணும். இப்போ ஆர்டர் போடுறவன் மேலே வந்துட்டானா? இப்போ ஆர்டர் கேட்குறவன் கீழே வந்துட்டானா? அப்போ ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது இவன் வந்து எஜமான் மாதிரியும் இவங்க அடிமை மாதிரியும் ஆயிட்டோமா? இவன் சொன்னது தான் நடக்குது, இவன் தான் ஆர்டர் போடுறான், இவங்க அவனுக்கு ஆர்டர் போட முடியல. புரியுதா? இப்போ ஒரு ஆட்சித்தலைவர் யார் இன்றைக்கி முதலமைச்சர்னு வச்சுக்கோ. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆர்டர் போட்டால் நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆர்டர் போட்டால் அவர் ஃபாலோ பண்ணுவாரா? புரியுதா? அப்போ அவர் நம்மளை அடக்கி ஆள்றார். புரியுதா? இப்போ இது ஒரு அடக்கி ஆள்றத ஒரு மனுஷனுக்கு அடக்கி ஆளாமல் யாரும் அடக்கி ஆளக்கூடாது அப்படின்னா உலகத்தில் நிர்வாகமே நடக்காது. இப்போ குர்ஆன் அதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதனுக்கு மனிதன் அடிமையாக இருக்கக்கூடாது, ஆனால் நிர்வாகமும் நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் ஒரு ஆளுக்கு அடங்கி நடங்க. அந்த ஒரு ஆள் எனக்கு அடங்கி நடக்கும். அப்போது உங்களை அவன் ஏமாற்ற மாட்டான், உங்களை அவன் நசுக்க மாட்டான், அவன் மிஸ்யூஸ் பண்ண மாட்டான் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ரோல் யாருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஆட்சியாளர் நம்ம தேர்வு பண்ணுறோம். இப்போ நம்மளையே ஒரு நேர்மையாக, சரிப்பா இவர் கொஞ்சம் நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரியுது, அதனால் இவரை லீடராக போட்டுடலாம், இவருக்கு கீழே நம்மலாம் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை தேர்வு பண்ணுறோம். அதுதான் எலெக்ஷன். புரியுதா? இப்படி செலெக்ஷன் பண்ணவரா நபி? இல்லை. இவர் எலெக்ஷனும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. ஃபஸ்ட்டு தடால்னு ஒரு நாள் ரோட்டுக்கு வர்றாரு. நாளையிலேருந்து நீங்கள் எல்லோரும் என் பேச்சு தான் கேட்டு நடக்கணுங்கிறார். என் பேச்சு கேட்டு நடக்கலாம், நீங்கள் நரகத்துக்கு போவீங்கிறார். இது பார்க்க போனால் ஒரு வகையில் என்னது? அடாவடித்தனம். பார்க்க போனால் இது என்னது? அடாவடித்தனம். நான் திடீர் அதுதான் அபுஜேல் சொல்கிறான். தாடா நேற்று பக்கத்தில் படுத்துட்டு இருந்தார், அப்போ நேற்று இவர் பேச்சு நான் கேட்க வேண்டியது இல்லையாம்மா, இன்னிலேருந்து நான் எப்படி சாப்பிட்ணுன்னு இவர் சொல்லுவாராம், நான் எப்படி கல்யாணம் பண்ணணுன்னு இவர் சொல்லுவாராம், நான் எப்படி யூரின் போகணுன்னு இவர் சொல்லுவாராம், என் பாத்ரூமு, என் வீடு, என் சௌரியம், என் உடம்பு, நான் தாடி வைக்கணும் வைக்கக்கூடாது எல்லாமே இவர் சொல்லுவாராம். இது என்னடா இது ரூல்ஸு? எல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. அப்போ பொதுவாக சந்தேகம் யார் மேலே வரும்? அந்த நபின்னு யார் சொல்கிறாரோ அவர் மேலே தான் சந்தேகம் வரும். அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், நான் இவ்வளோ அவர் கற்றுக் கொடுத்து உலகம்னா என்ன, நான் எப்படி அடிப்பேன், என் சக்தி என்ன, அல்லாஹ் அவருக்கு வேதத்தையும் கொடுத்து இறை தூதருங்கிற அந்த பதவியும் கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து நான் யார், என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு கூட்டிகிட்டு போய் மேலேயே வானத்திலே காமிச்சு, ஜிப்ரீலை காமிச்சு, நரகத்தை காமிச்சு, கபருடைய அசாபை காமிச்சு, இத்தனை பண்ணதுக்கப்புறம் அவர் உங்களை மிஸ்யூஸ் பண்ணுவாரா? அதுதான் அல்லாஹ் கேட்குறான். உங்களுக்கு வர்ற சந்தேகம் நியாயமானது தான், ஆனால் அவர் அப்படி நடந்துக்கிறாரான்னு கொஞ்சம் பார்க்கலாம்ல. அதனால தான் ரசூலா என்ன பண்ணுறாங்க, நாம் இன்னைக்கு பம்புறதை விட ரசூலா நம்மளை பார்த்து ரொம்ப பம்புவோம். மனுஷங்க ரசூலாவை பார்த்து அல்லாவுடைய தூதரேம்பாங்க, ரசூலா என்ன பண்ணுவாங்க, நம்மளோட சிம்பிளாக நடந்துவாங்க. ஒரே ஒரு ரொட்டி இருக்குது வச்சுக்கோ, ஒரு நபியும் இருக்கிறாரு, ஒரு நபியுடைய ஃபாலோவரும் இருக்கிறாருன்னு வையே, அந்த ரொட்டி யார் சாப்பிட வைப்போம்? ஃபாலோவர் என்ன பண்ணுவார், நபி சாப்பிடணுன்னு ஆசைப்படுவார். ஆனால் நபி என்ன பண்ணுவார், பயந்து போய் சாப்பிட மாட்டார். அந்த பயத்தின் காரணமாக தான் ரசூல்லாவுடைய ஹலீஃபாக்கெல்லாம் இந்த உமர்லியானும் அபூபக்கர்லியானும் என்ன பண்ணாங்க, மக்களை பார்த்து பயந்தாங்க. ஆட்சியாளராக இருந்தாலும் ஆனால் அந்த அந்தஸ்து, அந்த பதவி அவங்க எப்படி பார்த்தாங்க, டேஞ்சராக பார்த்தாங்க. இதை வச்சு நான் ஏதாவது கொஞ்சமாவது ஆட்டம் போட்டுட்டேன்னா அல்லாஹ்விடத்தில் வேறு யாருக்கும் உழுவாத அடி எனக்கு உழுவும். அதனால் அதுதான் அல்லாஹ் சொல்கிறான்,
இவ்வளோ விஷயம் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம், அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வேதம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன், சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும், எல்லா விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். அதனால் யார் ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணும், இந்த முஸ்லீம்கள் தான் நடக்கணும். இன்றைக்கி யார் ரொம்ப ஒஸ்ட்டாக நடக்கிறாங்க, முஸ்லீம்கள் நடக்கிறாங்க. அதெல்லாம் தப்புங்கிறான் அல்லாஹ். புரியுதா இப்போ? அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வேதத்தையும் இறை தூதருங்கிற அந்த நுபுவத்தையும் ஞானத்தையும் வழங்கியிருக்க அதனை வாங்கிய பின்னர் நீங்கள் அல்லாவை விடுத்து எனக்கு அடிமைகளாகி மாறிவிடுங்கள் என்று மக்களிடம் கூறுவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதென்று. இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான், ரசூலை மட்டம் தட்டுறான். என்னப்பா எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறியா, அப்பெல்லாம் பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஒன்றும் சொல்லி தரலையே, உன் இஷ்டத்துக்கு அதிகாரம் பண்ண சொல்லிலாம் நான் உனக்கு சொல்லலையேங்கிறான். இப்போ இது பார்க்க போனால் இது ரசூல்லாவுடைய கண்ணியத்துக்கு இது டேமேஜ். ஆனால் இந்த ஆயத்து எதில் இருக்குது, குரானில் வந்துடுச்சு. இப்போ ரசூல்லாவை சொல்லியே ஆகணும். இப்போ இதை சொல்லும்போது ரசூல்லாவுக்கு மரியாதைலாம் கிடையாது, மரியாதை குறைவு இது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் ஒன்றும் இந்த முகம்மதை வந்து உங்கள் மேலே ஏறி சவாரி பண்ணுறதுக்கு அனுப்பலை. என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன், மாறாக நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கும் வேத அறிவுரைகளின் படி ரப்பானியன்களாக, அதாவது அல்லாஹ்வுடையவர்களாக மாறிவிடுங்கள் என்றே அவர் கூறுவார். அல்லாஹ்வுக்கு விசுவாசமாக இருங்க, நீங்கள் அல்லாஹ்வை எஜமானனா எடுங்க, நீங்கள் அவனை மட்டுமே கட்டுப்படுங்க, இப்படி தான் அவர் பேசுவாருங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணான், நம்மளை விட டபுள் சுமை ரசூலுக்கு வச்சான். நமக்கு சுபு தொழுகை ஃபர்லு, அவருக்கு தஹஜுத் ஃபர்லு. ரசூலுக்கு எது தஹஜுத் ஃபர்லு. தஹஜுத் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூன்றில், அதாவது பாதி, குறைஞ்சபட்சம் மூணில் ஒரு இரவு. புரியுதா? சாயந்தரம் 6 மணி இரவு ஸ்டார்ட்டு, சுபு 6 மணி வரைக்கும் 12 மணி ஆச்சா, 12 மணி நேரத்தில் 3 பகுதி எவ்வளோ ஆச்சு, 4 மணி நேரம். மினிமம் 4 மணி நேரம் நீங்கள் தொழுதே ஆகணும் நைட்டில், அல்லது பாதி இரவு 6 மணி நேரம். லோயஸ்ட் லெவலு 4 மணி நேரம், அதுக்கு அடுத்தது 6 மணி நேரம், அடுத்தது 3இல் 2 பகுதி 8 மணி நேரம். டெய்லி கம்பல்சரி, தஹஜ்ஜுது கம்பல்சரி. புரியுதா? அதே மாதிரி திங்கக்கிழமை நோன்பு, வியாழக்கிழமை நோன்பு. புரியுதா? அதே மாதிரி தொடர் நோன்பு. இன்னைக்கு சஹர் செய்யுங்கன்றோம், இன்னைக்கு சஹர் செய்யுங்கம்மா, இன்னைக்கு இஃப்தார் ஈவினிங் வந்துருச்சா, இன்னைக்கு நோன்பு திறக்காதீங்க அப்படின்ட்டுருவான். அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் நோன்பு. அடுத்த நாள் வரும், இன்றைக்கும் நோன்பு உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டுருவான். அது சஹாபாக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க, இவர் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, இவர் 3 நாள் ஆச்சு அப்படின்னு. இப்படி வந்து பெண்டு வாங்குவோம். என்ன காட்டுறான் அப்படின்னா, எங்கேயுமே மக்களுக்கு இவர் நமக்கு வந்து மேலேங்கிறதே வராது. நம்ம எவ்வளவோ பரவாயில்லடா, இவர் நம்மளை விட பெண்டு வாங்குறான்ல, இவருக்கு கொடுக்குற ஆர்டர்ஸ் எப்படி இருக்கும். நம்ம ஒரு காமன் முஸ்லீம் வந்து ஏதோ பெரிய பாக்கியசாலி மாதிரியும் இவரை வந்து லெஃப்ட் ரைட் எல்லாம் வாங்குவோம். அதனால தான் எங்கேயுமே ரசூலா என்ன பண்ண மாட்டாங்க, கெத்தாக நடக்க மாட்டாங்க. ரசூலா முன்னாடி நடக்கும்போது பின்னாடி யாராவது நடந்தாங்கன்னா முதல்ல பதறுவாங்க, தயவு செஞ்சு முன்னாடி போங்கடாம்ப. சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க, தயவு செஞ்சு முன்னாடி போங்க. ஏன்னா திமிர், அதாவது பின்னாடி வரும்போது இப்போ நம்ம சொல்கிறோம் சிங்கம் நட போட்டு சிகரத்தில் நம்மால் பாட்டு பாடுறான்ல, என்னங்கிறான், அப்படியே ஏழுங்கிறான், என் பின்னாடி தமிழ்நாடு இருக்குது, என் பின்னாடி ஊர் இருக்குது, நான் வந்து இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோ முன்னாடி வந்து நிற்பார், பின்னாடி அந்த படப்பட்டாலாம் நிற்கும். இன்றைக்கும் வந்து இந்த எஸ்கார்ட்ஸு, இந்த பாடி கார்ட்ஸு இதெல்லாம் வந்து இப்படி நிற்பாங்க. பாடி கார்டு நின்னா ரசூல்லா உதறல் எடுத்துக்கும். அல்லாஹி தப்பான நினச்சிட்டானா என்ன பண்ணுறது? அதனால் என்ன பண்ணுவார், ட்ரெஸ்ஸு நார்மல் ட்ரெஸ் போட, அதனால் எங்கே உட்காந்துட்டு இருப்பார், ராஜானா ஒரு சபையில் எப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க, சேரை போட்டு அப்படி தனியாக அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லோரும் வந்தவொடனே தனியாக தெரியும், அந்த ஏரியாவுக்குள்ளே போகும்போதே தெரியும் இது ராஜாவோட அரண்மனைன்ட்டு. உள்ளே போக 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 ஃபில்டர் ஆகிட்டு இருக்கும். போனோம்னா எல்லோரும் கிரவுண்ட் ஃப்ளோரில் மந்திரிகள்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு படிக்கட்டாக இருக்கும், அந்த படிக்கட்டுக்கு மேலே ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அந்த ஸ்டேஜில் ஒரு சிம்மாசனம் இருக்கும், அதில் ராஜா அப்படி உட்காந்துட்டு இருப்பார். 2 பேர் விசிறி ஆடிட்டு இருப்பானுங்க, 10-6 பேர் காலை அமுத்திட்டு இருப்பானுங்க. பக்கத்தில் ஃப்ரூட்ஸ் இருக்கும், எல்லாம் அது சிக்கன் வறுத்து வச்சுருப்பான், அதை உட்காந்து தின்னு போட்டு அப்படி உட்காந்துருப்போம். போனவுடனே ராஜான்னு முடிச்சிடுவாங்க. ரசூல்லாட்ட பையத் செய்கிறதுக்கு வெளியூர் வாசியும் வருவாங்க. இப்போ நம்ம குரான் கிளாஸ் நடக்கும்ல, இப்போ ஜென்ரல் குரான் கிளாஸ் நடக்கும்போது நம்ம எல்லோரும் உட்காந்துட்டு இருப்போம்.
உட்காந்துட்டு சமமாக ஒரே தரையில் உட்காந்துட்டு இருப்போம். அதே நம்ம தப்லீக் ஜமாத்து சபைகளை போனீங்கன்னா எல்லாரும் சமமாக ஒரே தரையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. புரியுதா? அந்த மாதிரி நிறைய எல்லா ஜமாத்துலேயும் இன்றைக்கி முஸ்லீம் ஜமாத்தில் எப்படி பண்ணுறோம், எப்படி தான் பண்ணிருப்பாங்க, இப்படி தான் இருக்கும். வந்தவர் கேட்பார், உங்களில் யார் முகம்மது? ட்ரெஸ்ஸு இவங்க ட்ரெஸ்ஸை விட மோசமாக தான் இருக்கும் ரசூலோட ட்ரெஸ்ஸு. வந்தாலும் அதாவது எப்படி இருக்கும்னா, சில பேர் கால் ரசூலா மேலே பட்டிருக்கும், சில பேர் கால் பட்டிருக்கும், பக்கத்தில் எங்கே யார் ஃபஸ்ட்டு வந்தானோ அவனுக்கு இடம் கிடச்சிரும். அவன் சின்ன குழந்தைங்க கூட ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் உட்காந்துட்டு இருப்பார் பக்கத்தில். யார்? ரசூலோட ரைட்டில் இப்னு அப்பாஸ் உட்காந்துட்டு இருப்பார். இப்னு அப்பாஸோ இல்லை இப்னு உமரோ உட்காந்துட்டு இருப்பார். லெஃப்ட்டில் வந்து அபூபக்கர் வந்து உட்காந்துருவார். பெரிய அவர் வெயிட்டு கை இருக்கையிலே பெரிய வெயிட்டு கை யார்? அபூபக்கர் லேன். ஒரு பால் வரும், பால் வந்து ஒரு குண்டாவில் கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு ரசூலா கொண்டு குடிச்சிருவாங்க. குடித்த உடனே பக்கத்தில் இவர் அபூபக்கர், இங்கே சின்ன பையன். ஆனால் ஒரு சிஸ்டம் என்ன, ரைட்லேருந்து தான் அப்படி போகணும், சர்க்கிள் சைட்லேருந்து தான் போகணும். அப்போது ரைட்டில் கொடுத்தோம்னா சின்ன பையன், இவர் பெரிய ஆள் இருக்கிறார், இவர்கிட்ட கேட்குறாரு, பக்கத்தில் அபூபக்கர் இருக்கிறாரு, நான் கொடுக்கட்டா அப்படின்னு கேட்பாரு. கேட்கும்போது நான் வரேன், இல்லை எனக்கு தான் கொடுக்கணும். சீக்வன்ஸ் என்ன, எனக்கு தானே, நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படிம்பாங்க. சரி அவர் வாங்கி குடிச்சுவார். அவர் ஏன் கேட்குறாரு அப்படி அப்படின்னா, ரசூலா கையால் வாங்கி குடிக்கலாம், உங்கள் கையால் டைரெக்டாக நான் வாங்கி குடிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன், இது மாதிரி. அப்போ இதெல்லாம் வந்து சிம்பிளிசிட்டி எந்த அளவுக்கு காமிச்சாங்க ரசூல்லா. ஏன் அப்படின்னா எந்த இடத்துலையுமே பப்ளிக் என்ன ஃபீல் ஆகிடக்கூடாது, இவர் ஒரு ஸ்பெஷல் ஆள், இவர் நமக்கு மேலே அப்படிங்கிற. அதனால தான் அவ்வளோ சிம்பிள். இந்த ஆயத்தினால தான் ரசூலா என்ன பண்ணாங்க, அடக்கி ஆள்றோங்கிற அந்த வார்த்தையே வந்துடக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா சம்பளம் எடுக்கலை. அரசாங்கத்தில் பொறுத்த வரைக்கும் மன்னர் என்ன பண்ணுவான், ஃபுல்லாக அவனே தான், சம்பளம்லாம் 2ஆம் பட்சம். அவன் பார்த்து மற்றவனுக்கு பிச்சை போகிறது தான் காசு, ஃபுல் காசே அவனுக்கு தான், 100% அவனுக்கு. ரசூல்லா என்ன பண்ணல, 1% எடுக்கலை. புரியுது? அதனால தான் ஆயிஷா என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் 3 மாதத்துக்கு அடுப்பு எரிஞ்சிருக்காது. ஒரு பிறை, 2வது பிறை, 3வது பிறை, 3 மாதம் வந்துடும். ரம்ஜானு, ஷவ்வாலு, அதுக்கு அடுத்த மாதமும் வந்துடும். புரியுதா? வந்துடும். என்ன ஆயிடாது, நாங்கள் அடுப்பு பற்ற வச்சுருக்க மாட்டோம். அப்போ என்னாச்சோம், சமைச்ச உணவு சாப்பிட்ருக்க மாட்டோம். என்ன சாப்பிடுவீங்கன்னா பேரிச்சம்பழம், தண்ணி. ஏன்னா அவ்வளோ சிம்பிள் வாழ்க்கை. ஏன்னா மன்னர், அதாவது வந்து பார்த்தா என்ன ஆயிரும், ஓ இதுக்கு தானே எங்களெல்லாம் வந்து நான் கூப்பிட்டா உடனே வரணுன்னது அப்படின்னு வந்துடக்கூடாது. அதிலே இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், என்னன்னா இந்த வேதத்தில் இல்லாததை வேதம்னு சொல்லி இந்த நாவுகளை வந்து இந்த ஆலிம்கள் வந்து ஆட்டுறாங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். வேதம் டைரெக்டாக கொடுத்தாலே அடக்கி ஆளக்கூடாதுன்னு சொல்லிட்டானா? வேதத்தை வந்து அதோ இவங்களுக்கு வேதம் டைரெக்டாக கொடுக்கப்பட்டவங்களா யார்? இந்த ஆலிம்கள், உலமாக்கள் கிடையாது. வேதம் டைரெக்டாக கொடுக்கப்பட்டவங்க கிடையாது. வேதத்துடைய சும்மா ஒரு உஸ்தாதுகள் தான் அவங்கெல்லாம். அவங்க இந்த வேதம் இல்லாததை மாற்றுறாங்க, பெறட்டுறாங்கன்றாங்களே. எதுக்காக அதை மாற்றுறாங்கன்னா இதுக்கு தான். அல்லாஹ்வுடைய அடியார்கள் இருக்காங்களா, அவங்கள வந்து தங்களுடைய அடிமைகளாக மாற்றுறது. இவங்க மாற்றி வச்சுருக்காங்களா இல்லையா? ஹஜ்ரத் வந்தாருனோன்னா எல்லாம் அப்படி வராரு, இவர் வராரு, இந்த சாமியார் வரார், அந்த போப்பாண்டவர் வரார், அந்த இவர் வரார், அந்த அவர் வராருன்றவொன்னு அப்படியே இவங்க வர்றது, அப்படியே அது பல்லக்கில் தூக்கிட்டு போகிறது. என்ன அவருக்கு வந்து பாடி காட்டு, எஸ்காட்டு. அவர் வீட்டு போனால் எப்படி இருக்கும், காஞ்ச ரொட்டியும் பேரிச்சம்பழமும் இருக்குமா? எல்லாம் ஒன்லி ட்ரை ஃப்ரூட் தான். கிலோ 1000 ரூபா, கிலோ 1500 ரூபா. எது? பாதாம், பிஸ்தா, முந்திரி, அதுவும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. பாதாம்னா சாதாரண பாதாம் இருக்காது, அது வந்து ஆம்ஸ்டர்டாம் பாதாமாக இருக்கும். என்ன வால்நட்னா சாதாரண வால்நட்டாக இருக்காது, ஆப்கானிஸ்தான் வால்நட்டாக இருக்கும். மாதுளம்பழம்னா லோக்கல் மாதுளம்பழம் இருக்காது, அந்த மாதுளம்பழமாக இருக்கும். மாம்பழம்னா அது பேரே வச்சுரு, இமாம் பசந்த். இமாம் வந்து விரும்பி சாப்பிட்ற மாம்பழம். ஆமாம், இமாம் பசந்த் மாம்பழம். புரியுதா? எல்லாமே டாப் குவாலிட்டி அவங்க அனுபவிச்சுட்ருப்பாங்க. இதெல்லாம் இதுதான் வேதத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுறது, அனுபவிக்கிறது. வேலைக்கு வாழ்க்கையில் அவங்க போனதே, அவங்க வேர்வையை அவங்க பார்த்ததே கிடையாது. கரண்டிக்கு போச்சுன்னா தான் வேர்த்தா தான் ஆச்சு. என்ன வேலை செஞ்சு வேர்க்கிறங்கிறது வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு உழைப்பே என்ன, அந்த சடங்குகள் செய்கிறது, அந்த மக்களுக்கு வந்து அந்த பயான்கள் செய்கிறது, இதுதான் அவங்களுடைய உழைப்பை. அதுதான் அவங்களுடைய ஃபுல் டைமாக அவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அது அந்த அளவுக்கு இருந்தால், ஆனால் அனுபவிக்கிறது எவ்வளோ?
ராஜா வாழ்க்கை அவங்களுக்கு. யாருக்கு? இந்த மக்களுக்கு. அதான் சொல்கிறேன். அதாவது அந்த வேதத்தை வந்து அதான் அந்த மன்னராட்சியை ஹலாலாக்கிட்டோம்னா என்ன ஆயிரும்? மன்னருக்கு இவருக்கு ஒரு டீலிங் ஆயிரும். புரியுதா? அவர் மன்னருக்கு வர்றதில் அவர் 100%ல் ஒரு 95% அவர் எடுத்துக்குவார். ஒரு 5% போய் தொலையுதுன்னு இவர் போட்டுருவார். ஏன்னா இவர்னால மக்கள் என்ன பண்ணுவாங்க? மக்களை வந்து இவர் முட்டாளாக்கி வச்சிருவார். ஏன் அல்லாவுடைய நாட்டப்படி நடக்குது, அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தான், அல்லாஹ் நாடியவர்களை இதை பண்ண சொன்னான், அல்லாஹ் நாடியவர்களை அதை பண்ண சொன்னான்ட்டு இவர் வேதத்தில் இல்லாததெல்லாம் வேதத்தில் இருக்கிறதாவே வேதத்தை காமிச்சே ஆதாரமாக காமிச்சு அது விளக்கங்கிற பேரில் கொண்டு வந்து மண்டையை கழுவி விட்டுருவார். கழுவி விட்டோன்னே மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஹாப்பியாக அந்த மன்னருக்கு அடிமையாகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது மாறணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. புரியுதா? அதில் இவருக்கு ஒரு டீலிங் கிடச்சிரும். 2 பேரும் சேர்ந்து அல்லாவுடைய அடியார்களை தங்களுடைய அடிமைகளாக மாற்றி உறிஞ்சிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வானவர்களையோ இறை தூதர்களையோ உங்கள் கடவுளர்களாக ஆக்கி கொள்ளும்படி உங்களுக்கு ஒருபோதும் அவர் கட்டளையிட மாட்டார். நீங்கள் முற்றிலும் இறைவனுக்கு பணிந்துவிட்ட பிறகு முஸ்லிம்களாக திகழும் போது நிராகரிக்கும் போக்கை மேற்கொள்ளும்படி ஒரு நபி உங்களுக்கு கட்டளையிடுவாரா என்ன? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த அளவுக்கு, அதாவது அல்லாஹ் ஒரு நபி வந்தால் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்களாக மாறுங்கன்னு தான் சொல்லுவார். அதை விட்டுட்டு வானவர்களை போய் கும்பிடுங்க, இறை தூதர்களை வந்து உங்கள் கடவுள்களாக ஆக்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். அப்போ இது வானவர், இப்போ இது யார் பண்ணாங்கன்னா கிறிஸ்தவர்கள் பண்ணாங்க. அவங்களுக்கு 3 கடவுள். ஒன்று அல்லாஹ், இன்னொன்று யார்? பிதா, மகன், பிதா, சுதன். சுதன்னா பையன் அர்த்தம். பரிசுத்தாவி என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். புரியுதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமையும் அவங்க என்ன பண்ணுறாங்க? கடவுள்னு நினைக்கிறாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நபி போய் இதை கற்றுக் கொடுப்பாரா? ஒரு மலக்கை வந்து கடவுளாக எடுத்துக்கங்க, அல்லது இறை தூதரை, அதாவது ஈசா நபி மாதிரி ஒரு இறை தூதரை கடவுளாக ஆக்குங்கன்னு அவர் சொல்லுவாரா? உங்களுக்கு ஒருபோதும் அப்படி கட்டளை இட மாட்டார். ஏண்டா அறிவு இல்லை உங்களுக்கு? அல்லாவுக்கு அடிமையாக இருங்கன்னு தான் எந்த நபியாக இருந்தாலும் பாடம் நடத்துவார். அதை விட்டுட்டு நபி இப்படி சொன்னாருன்னு சொல்லி நீங்கள் இப்படி ஏமாற்றிட்டு சுற்றுறீங்களா? இந்த அந்த அந்த கிறிஸ்தவர்கள் ரசூல்லா காலத்தில் வந்தாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லி சுற்றுறாங்க? நாங்கள் வந்து அல்லாவையும் வணங்கணும், ஈசா நபியையும் வணங்கணும், யாரை வணங்கணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமையும் வணங்கணும் அப்படின்னு எங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஈசா நபி சொல்லி கொடுத்தார். நாங்கள் இயேசுடைய ஃபாலோயர்ஸு, அவர் சொன்னதுனால தாங்க நாங்கள்லாம் இப்படி செய்கிறோன்னா அதுதான் அல்லாஹ் கேட்குறோம். அது எப்படா அவர் சொல்லிடுவார்? அப்படி அவருக்கு என்ன மரகண்டு போச்சா? இல்லை என்கிட்ட அடி வாங்கணும்னு அவருக்கு ஆசையா? நான் வந்து கற்றுக் கொடுத்ததெல்லாம் இதுக்கு தான் அவர் அனுப்புனேனா? இவ்வளோ கற்றுக் கொடுத்துட்டு அவர் உள்ட்டா அவங்கள பாடம் நடத்துவாரா? அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் நீங்கள் முற்றிலும் இறைவனுக்கு பணிந்த முஸ்லிம்களாக மாறிய போது நிராகரிக்கும் போக்கை மேற்கொள்ளும்படி ஒரு நபி உங்களுக்கு கட்டளையிடுவாரா என்ன? முஸ்லீமான ஆளை பார்த்து நீங்கள் நாசமாக போன ஒரு நபி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரா? அந்த மாதிரி வேலை செய்வாரா? ஏன் போய் சொல்கிறீங்க அப்படிங்கிறான். இப்போ இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அல்லாவுக்கு அடிமையாக இருக்கிற அதை விட்டுட்டு ஒரு மன்னருக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அது குஃப்ரு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? காஃபிராக மாற போகிறீங்களாங்கிறான். புரியுதா? அப்போ அந்த அளவுக்கு பெரிய பாவத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க? குர்ஆனை வச்சு சொல்லித்தரோங்கிற பேரில் சொல்லி தராங்க. இன்ஷா அல்லாஹ் இது போதும். மீதி நாளைக்கு இதில் பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.